ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிஜாம் ரிஃபானா பேசுகிறேன். இன்றைக்கி வேணால் எங்கள் வீட்டில் என்ன டின்னருக்கு வந்து என்ன குழம்பு அப்படின்னா தலைக்கறியானோம். அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா தலைக்கறி குழம்பு எங்கள் வீட்டில் வச்சோம். அதை எப்படி செய்கிறத உங்களுக்கு காட்டுறோம். முதல்ல வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம் மூணையும் வந்து ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா தலைக்கறி யானத்துக்கு தான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நாங்கள் கழுவி வச்சுருக்கோம் குழம்புல போடுறதுக்காக. சட்டி காஞ்சோன்னே இந்த பேஸ்ட்டை அரைச்சதை வந்து இதில் நாங்கள் போட்டுக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றி நாங்கள் இந்த பேஸ்ட்டை போட்டுக்கிட்டோம். இப்போ நல்லா இது பேஸ்ட் வந்து வதங்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டோட தக்காளி நாங்கள் சேர்க்க போகிறோம். பாருங்கள் ப்ளஸ் தக்காளி சேர்த்துட்டோம். இப்போ வந்து வதக்கிக்கிறோம், கிண்டிக்கிறோம். கிண்டியாச்சு. இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து வதங்கலை, உப்பு போட்டுக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு நாங்கள் கிண்டிக்கிறோம். ஏன்னா கல் உப்பு தான் நாங்கள் போடுறோம், அதனால் கரையணும். அதுக்காக பாதி வதங்குது, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ வந்து மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது நாங்கள் வீட்டில் அரைச்சது, அதனால நாங்கள் நிறையா போட்டுக்கிறோம். கடையில் ஆனதுன்னா நீங்கள் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க, வரப்பு தக்கன. இப்போ மிளகாத்தூள் போட்டு நாங்கள் கிண்டிக்கிறோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணுறோம். எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் ஆட் பண்ணுறோம். தண்ணின்னு சொல்லிட்டேன், சாரி. எண்ணெய் லைட்டாக பார்த்து இதில் வந்து அந்த உங்கள்கிட்ட காட்டினேல அந்த மந்தத்தலை அது வந்து போட போகிறோம். தலைக்கறி அதை போட போகிறோம். தலைக்கறி போட்டு கிண்டியாச்சு. இப்போ இது நல்லா வதங்கணுமா. வதங்கினதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ண முடியும். தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டிக்கோங்க, அப்போ தான் மசாலா வந்து தண்ணியில் சேரும். இப்போ வந்து நான் குக்கரை மூடி 3-4 விசில் உங்களுக்கு கறி வேகிற அளவுக்கு விசில் விடணும். அப்போ தான் தலைக்கறி வந்து வேகணும், வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் குக்கரை மூடிட்டோம். பாருங்கள், விசில் வந்தோன்னே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ தான் குழந்த சட்டியை வந்து திறந்தோம். விசில் விட்டுட்டு அமர்த்தி போட்டுட்டோம். இப்போ தான் சட்டியை திறந்தோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு புகை அப்படி பப்புன்னு வர்றது. மனம் சூப்பராக இருக்குது. குழம்பு சூப்பராக வந்திருக்கு. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எப்படி செஞ்சீங்க, எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.